திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவிற்கிணங்க அனைத்து உணவு வணிகம் செய்பவர்களுக்கும் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக விழிப்புணர்வும் மற்றும் உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகரம் டவுன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் திருநெல்வேலி மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் புஷ்பராஜ் அதிரடி விசாரணையில் நடத்தினார். அப்போது டவுன் ஆர்ச்சி பகுதியில் இயங்கி வந்த ஒரு உணவகம் ஒன்று போலியான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்றிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது சம்பந்தமான விளக்க கடிதம் உணவக உரிமையாளருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் போதிய விளக்கம் தராத காரணத்தினால் திருநெல்வேலி டவுன் பொறுப்பு உணவு பாதுகாப்பு அலுவலர் சங்கர நாராயணனுக்கு அந்த கடையினை மூடி சீல் வைக்க உத்தரவிடப்பட்டது. அதன்படி அந்த உணவகம் தற்காலிகமாக இன்று மூடி சீல் வைக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இயங்கும் உணவு சார்ந்த தொழில் புரிபவர்கள் அனைவரும் சரியான ஆவணங்கள் கொண்டு உணவு பாதுகாப்பு உரிமம் மற்றும் பதிவு பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தி உள்ளார்.